வாவ். இங்க பாரு, இப்பவே நீ என் கூட வா. ரைட் நவ் கம். வா. அது வெயிட்டர். இங்க கொஞ்சம் வாப்பா. அது வந்து கிச்சன்ல இருந்து நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இது ரித்விக்கோடைய வாய்ஸ் ஆச்சே. அப்படின்னா ரித்விக் இங்க வந்திருக்கானா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நடக்கிறதுலாம் தெரியும்ல. இது எல்லாத்தையும் விடு. இந்த பிரச்சனையில சிக்கவே விரும்பல. நான் மோனிஷாக்காக வந்திருக்கேன். அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன். நகர். ஒன் செகண்ட், நான் சொல்றது மட்டும் கேளு. நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் எதையுமே கேட்க மாட்டேன் பிருத்திவி. நீதானே சொன்ன என்னதான் நடந்தாலும் சரி மோனிஷா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்பான்னு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. 4 நாள்ல ரிங் செரமனியும் இருக்கு. நீ என்னடா என்ன பண்றேன்னு கேக்குற? இங்க பாரு, பொறுமையா இரு. நான் சொல்றது கேளு. நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நீ சொல்ற எதையுமே நான் கேட்க விரும்பல. உனக்கு தான் எதுவுமே புரியல. வெளிய மோனிஷா என்னடா அவங்க வீட்டு மருமக மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு அவ கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடி ஆயிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா சாதாரணமா அமைதியா இருக்கிற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். என்ன சொல்லுவே நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்ல நினைச்சிருந்தானா தானாவே வந்து சொல்லி இருந்திருப்பேன். ஆனா இல்ல, நான் லண்டன்ல இருந்து வந்ததுமே மோனிஷாவோட வீட்டுக்கு போனேன். அந்த கார்டை பார்த்ததும் தான் மோனிஷாவுக்கும் கரனுக்கும் கல்யாணம் ஆக போறது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் மோனிஷாக்கு கால் பண்ணேன். ஆனா அவ எடுக்கவே இல்லை. கொஞ்சம் பொறுமையா பேசு. அப்புறம் உனக்கு கால் பண்ணா மோனிஷா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொன்னேன். பாரு, அவ சொல்லுவா, அவளும் சொல்லுவா, நானும் சொல்லுவா. என்னத்த சொல்லுவீங்க? உன் தகுதி என்ன? நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நம்பினது மிகப்பெரிய தப்பு. நீ யாரு? நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ எனக்கு முன்னாடி ரொம்ப குதிச்சனா இங்க இருந்து உன்னை கீழே தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் உன்னால எந்திரிக்கவே முடியாது. புரியுதா? ஹேய், லிசன் டு மீ. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் மோனிஷா கரண் கூட இருக்கா? ஏன் மோனிஷா கரண் கூட இருக்கானு நான் என்ன பெரிய லவ் குரு நினைச்சிட்டு இருக்கியா? யாருக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு எனக்கு தெரியுமா என்ன? நீயே சொல்லு பாப்போம். நீ என்னவோ தகுதியை பத்தி பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நீ கண்ணாடி பாத்திருக்கியா? தகுதியை பத்தி எல்லாம் பேசுற. யூ ஆர் நத்திங். நீ உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சொன்ன? எஸ், நீ ரொம்ப மோசமானவன் தான். பின்ன உன்னை யோகியன்னு சொல்லணுமா? உன் ப்ராஃபிட்காக, பணத்துக்காக உன் கேர்ள் ஃப்ரெண்டே வித்தவன் தானே நீ? என்ன உண்மை தானே? மோசமானவன் தானே நீ? சொல்லு. அட, நான் பண்ற எல்லாமே கிளாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பழி வாங்குறதுக்காக பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ உன்னோட பணம், உன்னோட ப்ராஃபிட் எதுவுமே எனக்கு தேவையில்ல. உன் பணத்தை நீயும் உன் பாக்கெட்ல வச்சுக்க. என்னையா மோசமானவன்னு சொல்ற? என்னையா? இப்ப மட்டும் நான் வெளியே போய் எல்லார்கிட்டையும் உண்மையை சொன்னா அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். உன்னை ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. கெட்டவன், மோசமானவன், துரோகி, ஏமாத்துக்காரன். இங்க பாரு, இப்ப நான் வெளியே போய் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. வெளியே விடு. நோ, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. யூட்டன் பிருத்வி, இங்க பாரு சொல்றல. ஏய், எங்க போற நண்பா? இங்க பாரு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. என் நேச்சர் தெரியும்ல. நான் கோவத்துல ஏதோ கண்டதை பேசிடுவேன். பட் ஐ டிடன்ட் மீன் இட். நான் உன்னோட வெல் விஷர்ப்பா. இங்க பாரு, நீ பண்ண போறது ரொம்பவே தப்பு. ஒருவேளை நீ வெளியே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டேனா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கு எதுவும் புரியலையா? எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு மோனிஷா மட்டும் தான் வேணும். இரு. இங்க பாரு ரித்விக், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நீ பண்ண போற காரியத்தினால யாருக்குமே எந்த லாபமும் இல்ல. எனக்கோ உனக்கோ எதுவுமே கிடைக்காது. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. புரியுதா? விடு. பால வந்திருக்கு. இவங்களால கண்டிப்பா முடியாது. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. எனக்கு பால பாட்டு நல்லா தெரியும். ஆனா என்னால அந்த பாட்டை பாட முடியாது. என் பையன் ரொம்ப கோச்சுக்குவான். அதெல்லாம் ஒண்ணு கோவப்பட மாட்டாருமா. நீங்க பாடுங்க. என்ன பேச்சு இது? உங்களுக்கு பாட்டு தெரியல, ஏன் மேல பழி போடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சா பாடுங்க, தெரியலனா அமைதியா இருங்க. பாய்ஸ் நாங்க ஜெயிக்கிறோம். நீ பாய்ஸ் டீம்ல இருக்கேனா, நான் கேர்ள்ஸ் டீம்ல இருக்கேன். எனக்கு பாட்டு தெரியும். ஓகேவா? எங்க பாடுங்க பாப்போம். நான் பாடுறேன்.
சூப்பர் பார்ட்டி ராக் ஸ்டார். என்ன இப்படி ஆயிடுச்சு? 50% பார்ட்னர்ஷிப்புக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். எக்ஸ்ட்ராவா? ரீசன் என்ன? ரீசன் என்னுடைய தேவைதான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட ஒரு நைட்டுக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ரொம்ப பெரிய முட்டாள் நான் தான். மோனிஷாவை இந்த பிரச்சனையில தனியா விட்டுட்டு நான் லண்டனே போயிருக்க கூடாது. அந்த பிருத்திவி என்ன அமுச்சு வச்சுட்டான். ஓ காட், அவ இங்க என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க வாங்க. அட என்ன நீங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்க? வெக்கமா இல்ல? இந்த வயசுல போய் என்னோட வயசை பத்தி நீ பேசாத. நீ தான் பஜனை பண்ற வயசுல இருக்க. என் மனசெலவுல நான் இப்ப 16 வயசு பொண்ணாதான் இருக்கேன். சாரி மோனிஷா, நீ என்ன சீட் பண்றேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னால அது பண்ணவே முடியாது. நீ எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. எல்லாமே பண்ண தயாராயிட்ட. எனக்கு பணம், புகழ், நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் நீ இதெல்லாம் பண்ற. சாரி சாரி, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உன் மேல எந்த தப்புமே இல்லை. எல்லாம் அந்த பிருத்திவி மேலதான் தப்பு. எல்லாம் போதும். வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீயும் நானும் மட்டும். சர்ப்ரைஸ். அட முட்டாள் மகாராஜா, பிருத்வியோட ஃப்ரெண்டா இருந்தும் கூட உனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கூட புரியவே இல்லை. இந்த பிருத்வி கிட்ட மோதுறதுங்கிறது கிணத்துல தானா விழற மாதிரி. ஏன்னா யாரெல்லாம் பிருத்வியுடைய உண்மையை வெளியே சொல்ல முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த அடி கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஜானகி கிழவியுடைய ட்ரீட்மெண்ட். இங்க பாரு, ரொம்ப பாசமா அவங்க அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருக்காங்க. நீ உன் வாயை திறந்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட வாய்ஸ ஒரேடியா நான் அழிச்சிருப்பேன். என்ன புரியுதா? சரியான முட்டாள். இவன் பாக்குறதுக்கு மட்டும் தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனா வெயிட் பயங்கரமா இருக்கான். இங்க பாரு மகேஷ், நீ தானே பாடு பாடு பாடுன்னு சொன்ன. உங்களுக்கு பாட்டு தெரியாதுன்னு சொன்னீங்க. அதனால தானே நான் பாடினேன். நல்ல பாட்டா பாடலாம்ல. பஜனை பாட்டு பாடி இருக்கலாம், சாமி பாட்டு பாடி எங்க இருக்கலாம். நீ பாடு, நான் ஏன் பாடணும்? உன் அண்ணனோட உடம்புக்குள்ள எங்க மாமியார் வந்துட்டாங்களாம். அவங்க இப்படிதான் நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. வெயிட்டர், யாராச்சும் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம். பாரு, பாடினதுனால எனக்கும் இருமல் வந்துச்சு. எனக்கும் இரும்பலா வந்துருச்சு. கொஞ்சம் நிறுத்துறியா? Are you okay? யா. இப்ப பரவாயில்லையா பாட்டி? எனக்கு என்ன ஆகுது? ஏதோ சரியில்லை. பிருத்வி பிருத்வி எங்க இருக்கா? இங்க பாரு, எனக்காக ஒரு நல்ல பூஜை பண்ணாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீ வேற பெரிய முட்டாள். நீ ரொம்ப தப்பான டைம்ல இங்க என்ட்ரி கொடுத்திருக்க. நான் அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தேன். நல்ல சூப்பரா ரொமான்டிக் சாங்கா பிரீத்தாக்காக பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ உன்னால எனக்கு தலையே சுத்திருச்சு. சரி, இப்ப நீயே சொல்லு, நான் உன்னை வச்சு கைமா பண்ணட்டுமா இல்ல புரியலா? சரி, நான் பேசாம ஒண்ணு பண்றேன். உன்னை துண்டு துண்டா வெட்டி நாய்களுக்கு போட்டுறேன். யூ ஃபூல். இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கேன். ஓ நோ, ராக்கி ஆண்டி. கடவுளே, இவன் வந்து எனக்கு பிரச்சனையை கொடுத்தான். இப்ப ராக்கி ஆண்டி வேற. ஆனா இவனை எங்க கூட்டிட்டு போறது? இப்ப என்ன பண்றது?
ஓகே, அப்போ அடுத்து கேர்ள்ஸ் தான் பாடணும். பாட்டி தானே சீட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை நான் எடுக்கிறேன். ஓகே, சோ கேர்ள்ஸ்க்கு வந்திருக்க வேர்ட் என்னன்னா, இந்த வார்த்தையால தான் நம்மளோட மொழியே ஆரம்பிக்குது, நம்மளோட படிப்பே ஆரம்பிக்குது. அப்படின்னா பாடுங்க. ஏன்னா ஆவா அது அது வந்து அக்கா, என் மைண்ட்ல ஒரு சூப்பரான பாட்டு வந்திருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க பாடியாகணும். ஆஃப் கோர்ஸ், பாடு. அது நான் இந்த பாட்டை இந்த பார்ட்டில இருக்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்காக டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மோனிஷா. ஓகே, அட கடவுளே, என்னது இது? இவனை நான் இப்ப எங்க மறைச்சு வைக்காத. சரி, இங்க வைக்கிறேன். இங்கே போ. ராத்திரி ரொம்ப நீளமாக போகுது. அடுத்தது யார் பாட போறா? நம்ம பாய்ஸ் தான். பிருத்வி, நீயே பாத்துக்கோ, நான் களைப்பாயிட்டேன். என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க? ஓகே, the word is none other than. என்னப்பா அரசியல்வாதிக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சீக்கிரமா வார்த்தையை சொல்லு. ஆமா, சீக்கிரமா சொல்லிடுங்க. ஆனா சீக்கிரமா பாட்டு பாடுறீங்களா நீங்க? இல்ல எக்ஸ்கியூஸ். சொல்லுங்க, சீக்கிரமா பாடுங்க பாடுங்க. சரி சரி, எனக்கு பாட்டு தெரியும். பாட்டு தெரியும், பாடுங்க. ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லு சொல்லு. டிக் ஸ்டார்ட் ஆயிடும், சீக்கிரம் சொல்லு. என்ன டிக் டிக்? இப்ப பாரு, நான் பாடுறேன் பாரு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பாடுங்க, இல்லனா டிக் டிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிக் டிக் 1. என்னவோ நான் ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்கே. என்னுடைய மூளை வேலை செய்ய மாட்டேங்குதே. ஒருவேளை நான் டயர்டா இருக்கணும். ஆனா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. இல்லைன்னா இவங்க என்ன ப்ரெஸ்ல நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய குட் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும்.
பிருத்வி, இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? இவ உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? பாய்ஸ், நீங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க ஸ்கோர்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். என்னமா? சரியா சொன்ன. நான் பாட்டு பாடினா அந்த பாட்டே இல்லைன்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. இங்க பாரு, நீ ஆரத்தி பாட்டு பாடினாலும் நாங்க அதை தாராளமா ஏத்துக்குவோம். நோ ப்ராப்ளம், நீ பாடு. சரி சரி, இவ்வளவு பேசணும்னு அவசியம் இல்ல. பாட்டு இருக்கு, ஆனா அது ரொம்பவே பழைய பாட்டு. பாடுங்கப்பா இங்க ப்ளீஸ். பாரு, மியூசிக் சிஸ்டம்ல கூட அந்த பாட்டு கிடைக்காது. தேடி கண்டுபிடிக்கணும், நீங்க பாடுங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி எந்த பாட்டுமே இல்ல. அட ஏன் இல்ல, அதான் பாடுறாரு. இல்ல கரீனா மேம், மகேஷா சொல்றது கரெக்ட் தான். அவர் தான் 2 லைன் பாடிட்டாரே. இப்பெல்லாம் 2 வார்த்தையை வச்சு உலகத்தையே மாத்திடுறாங்க. இது என்ன பாட்டு தானே? பரவாயில்ல, நீங்க பாடுங்க. பாத்தீங்களா கரீனா ஆண்டி, இவ எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிட்டா. அண்ணா, இந்த மாதிரி எந்த பாட்டுமே இல்ல. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது இந்த மாதிரி பாட்டு இருக்கு கரீனா மேம், நான் தான் சொல்றேன்ல. நீ எங்க டீம்ல இருக்கியா இல்ல அவங்க டீம்லயா? எங்க டீம்ல தான். கரீனா மேம், நிஜமாவே இந்த மாதிரி பாட்டு இருக்கு. என்னோட பாட்டி இந்த மாதிரி பாட்டு பாடுறத நான் கேட்டிருக்கேன். அப்புறம் பனி பாட்டி, இந்த மாதிரி பாட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, நீங்க கேட்டிருக்கீங்கல்ல? ஆமா, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ஆனா நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் தோத்து போயிடுவேன்ல. இல்லையே, நான் கேட்கவே இல்லை, எனக்கு தெரியாது. அடடா, என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாத சண்டை போயிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் டைமே இல்ல. இப்போ இங்க முக்கியமான மிஷன் போயிட்டு இருக்கு. மிஷன் மோனிஷா. பன்னி பாட்டி, நீங்க போய் தானே சொல்றீங்க. இந்த மாதிரி பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நிஜமா தான் சொல்றேன். மகேஷ் அங்கிள், நீங்க தான் இந்த பாட்டோட 2 லைன் பாடிட்டீங்கல்ல, நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். அட கரீனா ஆண்டி, அது என்ன பழைய பாட்டா இருக்கும். நீங்க தான் எங்க ஜெனரேஷன் ஆச்சே, அதான் உங்களுக்கு இந்த பாட்டு தெரியல. பழைய பாட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அட விடுங்களேன், நீங்க பாட்டு பாடுங்க. அது உண்மைதான். இந்த பாட்டு நிஜமாலே இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஆதாரம் கிடைச்சிருச்சா? இல்ல, நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ற ஸ்ருதி? என்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? எப்ப என்கிட்ட பேசினாலும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன இது? இவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டா போதும், அவ்வளவுதான். இவங்க தலைக்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. கரீனா மேம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க என்ன திட்டணுன்றதுக்காக திட்டுறீங்களா இல்ல நான் நிஜமாவே தப்பு பண்ணிட்டேனா? ஜஸ்ட் லிவ் இட். இட்ஸ் ஓகே. இது சின்ன விஷயம் தான், இது ரொம்ப பெரிய விஷயமாக்க வேண்டாம். ரிஷப் சார், நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஆண்டி கிட்ட சொல்லுங்களேன். நான் சொன்னதுல தப்பே இல்லையே. இவங்க மேல தானே தப்பு இருக்கு. How dare you? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன என் மேலே தப்பு சொல்றியா? அத்த சரி, தப்பெல்லாம் விடுங்க. நான் சொல்றேன். இவ சொல்றதுதான் சரி. கரீனா, இங்க பாருமா, ஓ மேல கொஞ்சம் தப்பு இருக்கு. இங்க பாரு, விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். இதுக்கெல்லாம் சண்டை போட்டு கூடாது. அப்புறம் நம்ம சோகமாயிடுவோம். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். வெயிட்டா. நோ தேங்க்ஸ். அட, என்னோட போன்! நீங்க ஸ்கிரீனை உடைச்சிட்டீங்க. என்னாச்சு? ரிஷப் சார், இங்க பாருங்க, என் போன் உடைஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குன 3000 கட்டிட்டு இருக்க இவங்க என்னடானா சரி. ஒண்ணு இல்ல. எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன்ல, வா என் கூட வா. எனக்கு என்ன ஆகுது? என் தலை ரொம்ப பாரமா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இந்த ரிஷப்க்கு என்ன ஆச்சு? ஸ்ருதி மேல என்ன இவ்ளோ அக்கறைப்படுறாரு?